அதைத்தான் நீ திருத்திக்கிறோம். உனக்கு இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறது, அதோடைய வடிவம் எப்படி வரணும், எங்க நோக்கி போகணும் என்கிறது தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அப்படித்தானே? Oh, that's right. அதைத்தான் நீங்க பார்க்கணும். பாத்தீங்களா, அதை கேட்டீங்களா எப்படின்னு? கேட்டேன். எப்படி வந்துச்சு இது? ஸ்வா ஸோ அப்ப அந்த அந்த ஸ்டைல உச்சரிங்க, மாத்த வேணாம் கிளாஸ்ல. ஸ்வா அ ஸ்வா அ ஸோ நீட்டி உச்சரிக்கணும் அப்படியா? ஸோ நீட்ட நீட்ட அப்படியா? இல்ல. ம் ஸ்வா ஸ்வா ஸோ நீட்ட வேணாம், குறைங்க. ஸோ எ ஸோ எ ஸோ ஸ்வா அ ஸ்வா ஆ இல்ல, அந்த அலி நோமலாக வரணும். வாயினுடைய முன்பகுதி தொண்டையால பகுதியில் உச்சரிச்சீங்கன்னா ஆண்டு போய்த்திடும், அது போல. ஸோ எ நல்ல நோமலாக, நோமலா என்று உச்சரிச்சா சரி. ஸோ தரிப்பமா உச்சரிக்கணும், வாய் ஃபுல்லா எடுத்து உச்சரிக்கணும், வானத்தை நோக்கி உச்சரிப்பு கொண்டு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அலிப்ல வந்து சிம்பிளா என்றாலே போதும். ஸ்வா ஸ்வா குட். டெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்? ஸ்வா ஸ்வா எப்படி? ஸ்வா ஸ்வா ஓகே குட். நம்பர் 2 சரியா வரும், வரக்கூடாது. ஸ்வா ஸ்வா நம்பர் 3 ந ந த நத குலை குலை. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? முதலாவது மட்டும் கொஞ்சம் சரி, ரெண்டாவது பிழை ஆகிக்குது, மூணாவது பிழை ஆகிக்குது. பிழையை நீங்க தான் திருத்தணும். நான் ந த ந த இப்படியா ஓய்த்தேன் போன கிளாஸ்ல அந்த பாடம் ஓதியம் தானே, ஓதாம எவ்வளவு தந்தீங்க அப்படியா? ஓதின ஓதின. எப்படி ஓதின சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லணும். ந துவா ந துவா ந தோ நீட்டினா பிழை. ந தோ நீட்டினால் பிழை. ந துவா ந தா ந தோ ந தோ எப்படி? ந தா ந தா த அல்ல, அந்த தோ தா தா என்று ஓதுறது பிழை. நான் போன கிளாஸ் சொன்னோம், நேரடியாக வானத்தை நோக்கி தூக்கணும். ந தோ தோ வானத்தை நோக்கி ஃபுல்லா தூக்குங்க. ந தோ. ந துவா ந துவா எஸ் எஸ். ஏன் மாறிச்சு இது? பிராக்டிஸ் பண்ணது போதாதுனா அப்படியா? அடுத்தது அப்ப ஐந்து, நாலாவது. ஹ த ஹ த கா அண்டா பெல்ல எப்படி வரணும் அது? ஹ த எழுத்து கொடுங்க. ஹத்தண்டா திருப்பி பிள்ளை அது. ஒவ்வொரு எழுத்தா உச்சரிச்சு பாருங்க எப்படி வரும்னா. ஹ த ஹ த ஹ த ஹத்த இப்படி அவை தந்தீங்க. நானாவது பிள்ளை. நீங்க வீட்டுல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு பார்த்து ஓதினா மட்டும் போதாது. இல்லைங்க நான் சொல்றது, எந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறோம், அதோட டிசைன் எப்படி வருது, அதோட உச்சரிப்போட வடிவம் எப்படி வருதுங்கிறத நீங்க மிக ஆழமாக காதல கேட்கணும். இல்லாட்டி இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், இந்த உச்சரிப்புகளும் தெரியும், ரெக்கார்ட் கேட்க தேவையில்லை. நீ சும்மா தக தக நத நத ஹதன்னு வந்து கிளாஸுக்கு வரையிலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. அப்படித்தானே? இந்த அஞ்சு அஞ்சு சொல்ல ஓதுறதுக்கு ஒரு கிளாஸ் நீங்க மெனக்கெட்டு படிச்சு, உங்களோட கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி, அந்த ரெக்கார்டை உங்கள்கிட்ட தந்து, நீங்க அதை பார்த்துட்டு வரணும், தேடிட்டு வரணும், சரியா உச்சரிச்சுட்டு வரணும் என்று சொல்றது காரணம் என்ன? அதோட டிசைனை சரியா நீங்க எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களோட கிளாஸ் டிசிஷன் என்னடா, ரிசல்ட்ஸ் என்னடா, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மூணு பேர் ஒரு ஹோம் ஒர்க்ல மோஸ்ட்லி
50க்கு மேல நீங்க பிழை எடுத்தீங்க என்றால் புதிய பாடத்துக்கு போய் அர்த்தம் இல்லை. விளங்குறதுன்றது 5 வேர்டை தந்து 5லையும் குறிப்பிட்ட சில உச்சரிப்போட வடிவங்கள் மாத்திர அலிப்ல இருந்து யா வரைக்கும் எல்லா உச்சரிப்பும் இதுல இருக்கிற அப்படியா ஜஹரா? இல்லனா ம். நான் இதுல உங்களுக்கு சில குறிப்பிட்ட உச்சரிப்புகளை மாத்திரம் தான் தந்திக்கிறோம். அதுதான் நீங்க எப்போ ரெடி ஆயிட்டு வரணும். சரி, 5வது பாபு. ف فأرفع திருப்பி சொல்லுங்க. فأرفع இல்ல, இதுல இந்த எழுத்துக்குள்ள சிக்கலிக்கு அதை நான் போன கிளாஸ்ல மிச்சம் டீப்பா பேசிக்கிறேன். அது நீங்க தான் பார்க்கணும். இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. இதுல பிரச்சனை இருக்குது. இதுல பிரச்சனை இருக்குது. இதுல பிரச்சனை இருக்குது. இதுலயும் பிரச்சனை லைட்டா இருக்குது. சரி சார், நான் உங்களுக்கு திருத்தல. நீங்க ஒரு வேலை செய்யணும். போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்கணும். இந்த வடிவங்கள்ல உச்சரிப்புகளை நான் எப்படி உங்களை திருத்தி தாரேன் என்கிறத கவனமா அப்பதான் நீங்க அந்த மெத்தடை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதான் தான் நீங்க கிளாஸ்ல எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டணும். அது ரெடி ஆயிட்டு வரணும். சரியா? அப்பதான் புதிய பாடத்துக்கு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.